Welcome to Abhinandan Academic, my dear students. நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் தமிழரசு. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கிளாஸ் 11th ஓகே சாப்டர் 1 செட் தியரியோட கான்செப்ட். ஸோ இந்த சாப்டரில் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் டோட்டலாக அப் டு 6 எக்ஸசைஸ். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது 1.4 எக்ஸசைஸ். ஸோ அப்போ ஹியர் 1.4th எக்ஸசைஸில் வாட் ஆர் த டாபிக்ஸ் ஆர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட் 1ல் இந்த பார்ட்டை வந்து நான் 3 கேஸாக செக்ரிகேட் பண்ணியிருக்கேன். பார்ட் 1ல் பார்த்தீங்கன்னா வென் டயக்ராம் அப்படின்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதுக்கு இப்போ தான் என்னுடைய சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வென் டயக்ராம் பார்த்தீங்கன்னா கான்செப்டாக நான் ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருப்பேன். நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா வென் டயக்ராம் பார்த்தீங்கன்னா கான்செப்ட் பார்த்துக்கலாம். இப்போ இந்த வீடியோ நான் டிஸ்கஸ் பண்ணக்கூடிய பார்த்தீங்கன்னா ஓகே யூனியன் ஆஃப் செட்ஸ், இன்டர்செக்ஷன் ஆஃப் த செட்ஸை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போ வாட் ஐ மீனிங் யூனியன் ஆஃப் செட்ஸ்னால் என்ன, அதோட எக்ஸாம்பிள், அப்போ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் யூனியன் ஆஃப் செட்ஸு, அதோட ப்ரூஃப். ஓகே சேம் இன்டர்செக்ஷன் ஆஃப் செட்ஸு, அதோட ப்ராப்பர்ட்டிஸ், அதோட ப்ரூஃப், எவ்ரிதிங் கம்ப்ளீட்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் இந்த வீடியோவில். ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், என்னோடய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஸோ மறக்காமல் என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோவுக்கு போகலாம். பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்தா செட் தியரி கான்செப்ட், ஆப்ரேஷன் ஆஃப் த செட்ஸ் அப்படின்ற டாபிக். ஆப்ரேஷன் ஆஃப் த செட்ஸில் ஹியர் த ஃபஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா யூனியன் ஆஃப் செட்ஸ். ஓகே வாட் இஸ் மீன் பை யூனியன் ஆஃப் செட்ஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லைம்மா, யூனியன் ஆஃப் 2 செட்ஸ், 2 செட்டை வந்து நான் யூனியன் பண்ணோம். ஓகே ஏ அண்ட் பி. ஓகே அந்த யூனியன் ஆஃப் 2 செட்ஸ் ஏ அண்ட் பி இஸ் தி செட் ஆஃப் ஆல் தோஸ் எலமெண்ட். ஓகே செட் ஆஃப் ஆல் தோஸ் எலமெண்ட் which are either in set A or in B or in both. Okay either A or B or both. Okay so union dale what's the meaning, the word of union means join பண்றோம். Okay so ஒரு செட் A ல இருக்க எலிமெண்ட், செட் B ல இருக்க எலிமெண்ட் எல்லாத்தையும் சேர்த்து எழுதுறதுக்கு பேர் தான் யூனியன். யூனியன்னா எல்லாமே சேர்க்குறோம். ஓகே ஸோ அப்போ செட் A ல இருக்க எலிமெண்ட் செட் B ல இருக்க எலிமெண்ட் அல்ல, அங்கே இருக்க சில எலிமெண்ட் செட் A ல இருக்கலாம், சில எலிமெண்ட் அதே சேம் எலிமெண்ட் செட் பிலேயும் இருக்கலாம். ஸோ போத்தில் இருக்க கூட இருக்கலாம். ஸோ அதை சேர்த்து நம்ம எழுதக்கூடிய ஒரு காமன் ஒரு செட்டுக்கு பேர் தான் யூனியன். அப்போ இது எப்படி டினோட் பண்ணலாம்டா, இன் மேத்தமெட்டிக்கல் ஏ யூனியன் பி. ஓகே தட் இஸ் சிம்பிள் மீனிங் ஆஃப் ஏ யூனியன் பி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே சிம்பிள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ செட் ஏன்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்க. செட் ஏ இஸ் ஈக்குவல் டு ஹியர் 1 2 3 அப்படி நம்பர் எடுத்துக்கிறேன். Next the same way set B is equal to I will choose okay 2 3 4 5. okay 2 3 4 5. இப்போ நான் என்ன ஃபார்ம் பண்ணால் A யூனியன் B நான் கண்டுபிடிக்கிறோம். ஓகே A யூனியன் B தட் இஸ் மீன் 2 செட்டை ஆட் பண்ணும். அப்போ A யூனியன் Bனா ஃபஸ்ட் என்ன டெஃபினேஷனா எய்தர் A ஆர் B. ஃபஸ்ட் என்ன ஃபார்ம் பண்ண செட் எய்தர் ஏல இருக்கான்னு பார்க்குறேன். ஏல வாட் ஆர் த எலமெண்ட்ஸ் ஆர் ஹியர் 1 2 3. நெக்ஸ்ட் ஐ வில் கம் டு த செட் B. பியில் பார்த்தீங்கன்னா நம்பர் 2 இதையும் நான் ஆட் பண்ண போகிறேன், சேர்த்து எழுத போகிறேன். அப்போ ஹியர் நம்பர் 2 பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்ட். நம்ம செட்டோட டெஃபினேஷன்னா கலெக்ஷன் ஆஃப் வெல் டிஃபைன்ட் டிஸ்டிங்ஸ் சப்ஜெக்ட் தான். ஸோ இங்கே எலமெண்ட் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். ஸோ ஆல்ரெடி 2 ஆல்ரெடி வந்துச்சு. ஏன்னா 2வும் 3யும் செட் ஏலையும் செட் பிலையும் காமனாக இருக்குது. அதான் தட்ஸ் மீனிங் ஆஃப் போத். ஓகே ஸோ இப்போ ஹியர் 1 பார்த்தீங்கன்னா செட்டு ஏல இருக்குது. நெக்ஸ்ட்டு 4 5 பார்த்தீங்கன்னா செட் பியில் மட்டும் இருக்கும். ஓகே அதான் எங்கள் மீனிங் எய்தர் ஏ ஆர் பி ஆர் போத். ஸோ அப்போ போத் எலிமெண்ட் பார்த்தா 2 and 3 அகெயின் 2 and 3 போத் செட்டில் இருக்கிறனால ஸோ யூ கட் ரைட் 1 டைம். ஸோ ஓகே 2 and 3. நெக்ஸ்ட் வாட் எலிமெண்ட் ஹியர் 4, நெக்ஸ்ட்டு ஹியர் 5. தட்ஸ் அ மீனிங் ஃபார் ஏ யூனியன் பி. இந்த 2 செட்டை எடுத்து எழுதுகிறோம். ஓகே அப்போ என்ன மீனிங் ஏ யூனியன் பின்னா ஸோ இங்கே இருக்க எலமெண்ட்ஸ்லாம் ஒன்று செட்டு ஏல இருக்கலாம், இல்லை செட்டு பியில் இருக்கலாம், ஆர் 2 செட்லேயும் காமனாக கூட இருக்கலாம். ஓகே செட் ஏலையும் இருக்கும் பிலையும் போத்லேயும் இருக்கலாம். தட்ஸ் அ மீனிங் டெஃபினேஷன் ஆஃப் ஏ யூனியன் பி கூட மீனிங். ஸோ அப்போ ஹியர் ஏ யூனியன் பிஏ செட் பில்டர் ஃபார்மில் எப்படி சார் எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹியர் செட் ஆஃப் ஆல் எக்ஸ். ஓகே செட் ஆஃப் ஆல் எக்ஸ் சச் தட் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ, தட் எலமெண்ட் should be belongs to செட் ஏ ஆர் தட் எலமெண்ட் எக்ஸ் பிலாங்ஸ் டு செட் பி. ஒன்று அந்த ஏ யூனியன் பியில் இருக்க ஒரு எலமெண்ட் பார்த்தீங்கன்னா ஒன்று செட் ஏல இருக்கணும் ஆர் செட் பியில் இருக்கணும். ஓகே அண்டர்ஸ்டுட். ஸோ அப்போ இந்த கான்செப்டை எப்படி எழுதலாம்டா எக்ஸ் தட் இஸ் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ யூனியன் பின்னு வச்சுக்கோங்க. இஃப் அண்ட் ஒன்லி இஃப் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ ஆர் எக்ஸ் பிலாங்ஸ் டு பின்னு சொல்லலாம்.
x belongs to A or x belongs to B. Okay, ஸோ அப்போ ஒரு எலமெண்ட் A யூனியன் Bயில் இருந்துச்சுன்னா அந்த எலமெண்ட் பிலாங்ஸ் டு ஏல இருக்கணும் ஆர் அந்த எலமெண்ட் பிலாங்ஸ் டு Bயில் இருக்கணும். ஓகே, ஏதாவது ஒரு செட்டில் இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மீனிங் பாருங்களேன். இப்போ A யூனியன் Bயில் இருக்கிற ஒரு எலமெண்ட்டை சூஸ் பண்ணும். A யூனியன் Bயில் இருக்க ஒரு எலமெண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் 3ன்னு ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிறேன். அப்போ ஹியர் 3 பிலாங்ஸ் டு A யூனியன் Bயில் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்க. 3 பிலாங்ஸ் டு A யூனியன் B. அப்போ இந்த 3 எலமெண்ட் எங்கே இருக்குது? செட் ஏல இருக்கா? அப்போ 3 பிலாங்ஸ் டு செட் ஏ. ஆர் சேம் வே இந்த செட் 3 எங்கே இருக்குது? ஆர் 3 பிலாங்ஸ் டு பி. ஏதாவது ஒரு செட்லேயே இருந்துருதா? ஒன்று ஏல இருந்தாலும் சரி பியில் இருந்தாலும் சரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்பர் 1 எடுத்துக்க. ஏ யூனியன் பி அப்படின்னு நான் எடுத்துன்னு வச்சுக்க. 1 இஸ் ஏ யூனியன் பின்னு வச்சுக்க. இப்போ இந்த 1 எங்கே இருக்குன்னு பாரு, செட் ஏல மட்டும் இருக்கும். ஓகே, 1 பிலாங்ஸ் டு செட் ஏ. ஸோ அப்போ வாட் மீனிங், ஏ யூனியன் பியில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டும் ஒன்று செட்டு ஏல இருக்கணும் ஆர் செட் பியில் இருக்கணும் ஆர் போத்தில் இருந்தாலும் சரி, எனி ஒன் செட்டில் இருந்தாலும் காமனாக இருந்தாலும் சரி. ஏன்னா 3 இஸ் ஏ காமன் இல்லையா? ஸோ அதை தான் நான் இங்கே மீனிங்கில் சொல்கிறேன். எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ யூனியன் பின்னா ஒரு எலமெண்ட் ஏ யூனியன் பியில் நான் எடுத்துனாக்கும் அந்த பர்டிகுலர் எலமெண்ட் ஒன்று பிலாங்ஸ் டு செட் ஏல இருக்கணும் ஆர் அந்த பர்டிகுலர் எலமெண்ட் பிலாங்ஸ் டு பியில் இருக்கணும். திஸ் இஸ் அ கான்செப்ட். ஓகே, ஸோ இது ஒரு வே ஆஃப் கேட்டகரி. அண்டர்ஸ்டுட்? இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். ஹியர் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏ யூனியன் பின்ற ஒரு செட் இருக்கு இல்லையா? இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், 7. ஓகே, 7 இந்த எலமெண்ட் பார்த்தீங்கன்னா ஏ யூனியன் பியில் இருக்குங்களா? ஸோ இல்லை. அப்போ 7 எலமெண்ட் 7 டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஏ யூனியன் பியா? 7 எலமெண்ட் பார்த்தீங்கன்னா ஏ யூனியன் பியில் இல்லை. அப்போ நோட் த பாயிண்ட். இந்த 7 எலமெண்ட் ஏ யூனியன் பியில் இல்லைண்டா அப்போ இந்த 7 எலமெண்ட் செட் ஏல இருக்கான்னு பாருங்கள். இல்லை. அப்போ ஹியர் 7 ஏ டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஏ. அகெயின் 7 எலமெண்ட் பியில் இருக்கான்னு பாருங்கள். பியில் இல்லை. அப்போ ஹியர் 7 டஸ் நாட் பிலாங்ஸ் டு பி. அப்போ ஹியர் யூஸிங் த சிம்பிள் அண்ட். அப்போ ஒரு எலமெண்ட் ஏ யூனியன் பியில் இல்லைண்டா, ஒரு பர்டிகுலர் எலமெண்ட் ஏ யூனியன் பியில் இல்லைண்டா அந்த பர்டிகுலர் எலமெண்ட் செட்டு ஏலையும் இருக்காது அண்டு செட் பிலையும் இருக்காது, போத்துலேயுமே இருக்காது. அதே நம்ம யூஸிங் அண்டு. ஓகே, இப்போ பாருங்கள் 7 எலமெண்ட் ஏ யூனியன் பியில் இல்லை, பட் அதே சேம் எலமெண்ட் ஏன்ற செட்டிலும் இல்லை பின்ற செட்டிலும் இல்லை. ஸோ 2 செட்டிலையுமே இல்லை. ஸோ அதனால தான் வேர்ட் மீனிங் ஏ டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஏ. ஓகே, 7 டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஏ அண்ட் 7 டஸ் நாட் பிலாங்ஸ் டு பி. திஸ் இஸ் ஸ்டேட்மெண்ட். ஓகே, அண்டர்ஸ்டுட்? ஸோ அப்போ ஹியர் அப்போ எப்படி ஃபாலோ பண்ணலான்டா, ஹியர் another one when suppose x does not belongs to A union B means which implies x does not belongs to A. அந்த எலமெண்ட் ஏலையும் இருக்காது அண்டு நோட் த பாயிண்ட் அண்டு கண்டிப்பாக அந்த எலமெண்ட் டஸ் நாட் பிலாங்ஸ் டு பிலையும் இருக்காது. எதான் மீனிங், ஏவிலையும் இருக்கக்கூடாது பிலையும் இருக்கக்கூடாது. ஓகே, அதான் எக்ஸாம்பிள் இங்கே நான் சொல்லிட்டேன். ஓகே, அண்டர்ஸ்டுட் சில்ட்ரன்? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஏ யூனியன் பியில்னா அந்த எலமெண்ட் பிலாங்ஸ் டு ஏல இருந்தாலும் சரி ஆர் பி ஏதாவது ஒன்றில் இருந்தால் கூட ஓகே. பட் அதே எலமெண்ட் ஏ யூனியன் பியில் இல்லைண்டா டெஃபினட்டாக அது ரெண்டுலையுமே இல்லை. தட்ஸ் அ மீனிங். ஓகே, அண்டர்ஸ்டுட்? நெக்ஸ்ட் இப்போ ஏ யூனியன் பி கான்செப்ட் பேஸ் பண்ணி வென் டயக்ராம்டா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா இது யூனிவர்சல் செட், செட் ஏ செட் பி ஓவர்லூப்பிங் செட்னா ஒரு செட் அனதர் செட்டை வந்து என்ன பண்ணியிருக்கு, இன்டர்செக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்மளுக்கு ஆக்சுவலாக என்ன மீனிங், ஏ யூனியன் பின்னா இப்போ நம்ம அந்த எக்ஸாம்பிள் எப்படி போட்டுருக்கோம், இது செட் ஏ இது செட் பி ரெண்டு என்ன பண்ணுறோம் ஜாயின் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அப்போ ஹியர் இது செட் ஏ இது செட் பின்டா, அப்போ ஏ யூனியன் பி என்னென்னா செட் ஏ அண்ட் பி எல்லாத்தையும் நான் கம்ப்ளீட்டாக என்ன பண்ணுறேன் ஜாயின் பண்ணுறேன். இது செட் ஏ. ஓகே, செட் பி ஏ யூனியன் பி தானே, அப்போ செட் ஏ செட் பி. ஓகே, கம்ப்ளீட்டாக யூனியனால் கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் என்ன பண்ணுறேன் ஜாயின் பண்ணி எழுதுகிறோம். ஓகே, செட் ஏ பி யூனியனால் இப்போ ஏ யூனியன் பி ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். தட்ஸ் அ மீனிங் ஃபார் ஏ யூனியன் பி. கம்ப்ளீட்டாக நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஓகே, தட்ஸ் அ மீனிங் ஏ யூனியன் பி. யூ அண்டர்ஸ்டுட்? வென் டயக்ராம், தட்ஸ் அ வென் டயக்ராம் மீனிங் ஃபார் ஏ யூனியன் பி. அப்படின்னா செட் ஏ செட் பி போத்தையும் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்படி ஸ்டார்ட் பண்ணால் அதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா ஏ யூனியன் பி. ஓகே, அண்டர்ஸ்டுட்? இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ வாட் ஆர் த எக்ஸாம்பிள் கிவன், செட் ஏ ஒரு எக்ஸாம்பிள் ஏ இருக்குது, பி இருக்குது, சின்ற 3 செட்டு கொடுத்துட்டாங்க அண்டு டி. ஓகே, 4 செட்டு கொடுத்துட்டாங்க. இதுலேருந்து நம்ம என்னென்ன கண்டுபிடிக்கணும், ஏ யூனியன் பி கண்டுபிடிக்கணும், ஏ யூனியன் சி கண்டுபிடிக்கணும், ஏ யூனியனா பி யூனியன் டி கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ ஹோல் டேட்டாஸ் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, ஏ யூனியன் பி கண்டுபிடிக்கணும். ஓகே, ஏ யூனியன் பி கண்டுபிடிக்கணும். ஓகே, அப்போ ஹியர் செட் ஏ செட் பி ரெண்டு ஆட் பண்ணலாமா? ஹியர் வாட்ஸ்அப் ஏ யூனியன் மட்டும் அப்போ தான் ஃபஸ்ட்டு ஏல எல்லா எலமெண்ட் எழுதிருங்க. 1 2 3 4.
next 3 already exist ஆயிடுச்சு, 4 already exist ஆயிடுச்சு, next என்ன இருக்கு 5 6. okay, this is a value 5 6. That's the meaning for A union B. What is second one use பண்ணேன்னா, what do you mean second one? A union C. Here A union C னா here set A and set C. But here A union C னா same way here 1 2 3 4 C க்கு வாங்க, already here 5 union தானே, அப்போ here 5 6 7 8. okay, ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் ப்ராப்ளம். தேர்ட் ஒன் நம்ம எப்படி சார் சால்வ் பண்ணலாம்னா, A யூனியன் B யூனியன் Dன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அக்கார்டிங் மேத்தமெட்டிக்கல் ரூல் படி ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்கெட்டுக்கு இருக்கிற ரூல்ஸை தான் முதல்ல கண்டுபிடிக்கணும். பட் ஃபஸ்ட்டு B யூனியன் D கண்டுபிடிக்கணும். ஹியர் B யூனியன் D, பியும் டியும் யூனியன் பண்ணு. அப்போ ஹியர் B என்ன வேல்யூ இருக்குது 3, நெக்ஸ்ட் 4, அகெயின் 5 6, இது B. D what's the value here 7 8 9 10. That's the meaning B union D. அப்போ here what a conclusion, A union of B union D கண்டுபிடிக்கணும். அப்போ here what's the meaning A ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 2 3 4. ஓகே, நெக்ஸ்ட் ஆல்ரெடி யூனியன் B யூனியன் D தானே 3 4 5 வந்துருச்சு. அப்போ here 1 to 4 வரைக்கும்னா அப்போ 5 6 7 up to what's the meaning data 10 வரைக்கும். okay, this is a concept of A union B. understood பண்ணுறீங்களா? understood children? இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன ஃபார்ம் பண்ணேன்னா, இதோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் பார்க்க போகிறோம். தட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, என்ன சார் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ் ஆர் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் யூனியன் செட். ஓகே, அப்போ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் யூனியன் செட்டுன்னா ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டின்னு பார்த்தீங்கன்னா காம்படேட்டிவ் லா. வாட்ஸ் த காம்படேட்டிவ் லா மீன்ஸ் A union B is equal to B union A. That's the meaning for commutative. அப்போ வாட் மீனிங் பேசிக்காக காம்படேட்டிவ்னா நீ 8th ஸ்டாண்டர்டே படிச்சிருப்பேன். ஏன்னா காம்படேட்டிவ்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 3 + 5 இப்போ ஆட் பண்ணால் அகெயின் 5 + 3 அதே நம்பரை மாற்றி ஆட் பண்ணால் போத் ஆர் ஈக்குவலாக. ஓகே, ஸோ அதை நம்ம சொல்லுவோம் A + B ஆட் பண்ணாலும் சரி B + A ஆட் பண்ணாலும் சரி போத் ஆர் ஈக்குவல். அப்படி ஈக்குவலாக இருக்குது பேர் தான் தட் இஸ் லா ஃபார் காம்படேட்டிவ் லா. ஓகே, அது அப்படியே செட்டில் படிக்கிற என்னதில் யூனியனில் படிக்கிற. அப்போ எப்படி ஃபார்ம் பண்ணலாம், A union B equal to what's the meaning B union A. that's the first one important point. what is second point அப்படின்னு பார்த்தீங்கன்னா associative law. associative law means A union B union of C. that's the meaning associative A union B union of C equal to A union B union C. அதாவது ஃபஸ்ட்டு 2 செட்டை யூனியன் பண்ணிட்டு அது கூட செட் C யூனியன் பண்ணாலும் சரி, இல்லை செட்டு B யூனியன் C ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஏவை ஆட் பண்ணாலும் சரி போத் ஆர் ஈக்குவலாக இருக்கும். அப்படி இருந்துச்சா தட் இஸ் அசோசியேட்டிவ் லா. ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஐடென்டிபொட்டன்ட் லா. ஒரு செட் அதே சேம் செட்டை யூனியன் பண்ணால் ஈக்குவல் டு A செட்டு தான் கிடைக்கும். ஓகே, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா செட் A பார்த்தீங்கன்னா 1 2 அப்படின்னு இருந்துச்சுன்னா திரும்ப அகைன் A யூனியன் ஆஃப் A கண்டுபிடிச்சனா திரும்ப என்ன கிடைக்கும், எனக்கு 1 2 தான் கிடைக்கும். திரும்ப ஈக்குவல் டு Aன்னு கிடைக்கும். therefore here idempotent law. next third one நம்ம ஈக்குவல் பண்ணால் ஐடென்டிட்டிஸ் லா. ஐடென்டிட்டி என்ன சார்னா A union empty set is equal to A same value. therefore pi is a identity set. pi is a identity. okay, identity of union set. identity of union set. okay, union set. what are meaning sir அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 5 ஓகே ப்ளஸ் ஈக்குவல் டு சேம். ஐடென்டிட்டி என்ன, இங்கே வரக்கூடிய எலிமெண்ட் சேம் எலிமெண்ட் இங்கே வரணும். அப்போ இங்கே என்ன வேல்யூவை சூஸ் பண்ணால் சேம் எலிமெண்ட் வரும். ஸோ யூ வில் சூஸ் 0. அப்போ 0 இஸ் த ஐடென்டிட்டி எலிமெண்ட். ஓகே, 0 இஸ் த ஐடென்டிட்டி எலிமெண்ட். அதன் மீனிங் ஐடென்டிட்டி. இதை நீ மல்டிபிள் பண்ணின்னு வச்சுக்க. ஓகே, ஹியர் 5 ஈக்குவல் டு 5. இது கூட நீ என்ன எலிமெண்ட்டை நீ மல்டிபிள் பண்ணால் சேம் எலிமெண்ட் கிடைக்கும் 1. அப்போ அடிஷனுக்கு ஐடென்டிட்டி பார்த்தீங்கன்னா 0, மல்டிப்ளிகேஷன் ஐடென்டிட்டி வேல்யூ பார்த்தீங்கன்னா 1. இதெல்லாம் ஆல்ரெடி பேசிக் படித்தது. ஸோ அதை தான் நம்ம இங்கே செட் தியரியில் யூஸ் பண்ணுறோம். ஒரு ஐடென்டிட்டி லா படி பார்த்தீங்கன்னா செட் தியரியில் யூனியனுக்கு ஐடென்டிட்டி பார்த்தீங்கன்னா பை எம்டி செட். ஸோ ஒரு ஹோல் செட் அது கூட எம்டி செட் ஆட் பண்ணால் ஈக்குவல் டு சேம் செட் கிடைக்கும். தட் பர்டிகுலர் செட் இஸ் கால்ட் த பை இஸ் கால்ட் த ஐடென்டிட்டி. ஓகே, ஐடென்டிட்டி செட் ஆஃப் யூனியன். ஓகே,
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் லா. யூனிவர்சல் லாஸ் என்ன, இந்த ஒரு செட் ஏ, எனி செட் ஃபார் எனி செட் ஏ, யூனிவர்சல் செட் ஆஃப் யூ. ஓகே, யூனியன் ஆஃப் யூனிவர்சல் செட்டு. ஃபஸ்ட்டுக்கு இது யூனியன் சிம்பிள், செகண்டுக்கு யூனிவர்சல் செட்டு. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் ஈக்குவல் டு என்ன ஃபார்ம் ஆகும், யூனிவர்சல் செட்டு ஃபார்ம் ஆகும். திஸ் ஆர் பிக்கஸ்ட் 5 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மெனி காம்படிட்டிவ் எக்ஸாம். ஓகே, எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் ஓரியன்டாலும் சரி. ஓகே, இந்த 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ட்ரூ, ஓகே, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட், இன்கரெக்ட், அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்லாம் அதிகமாக கேட்கக்கூடிய கான்செப்ட் தான் இங்கே இருக்க 5 பாயிண்ட்ஸ். ஓகே, சம்டைம் உன்னுடைய என்சிஆர்டி ஓரியன்ட்டாக போகும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் சம்டைம் அதாவது ஃபஸ்ட்டு 2 பார்த்தீங்கன்னா மெனி டைம் ஆஸ்கிங் த ப்ரூஃப். ஓகே, ஃபார் எனி செட் ஏ யூனியன் பி இஸ் ஈக்குவல் டு பி யூனியன் ஏ ப்ரூவ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்கலாம். ஸோ அதனால் இப்போ என்ன பண்ணுறேன், இந்த வீடியோவில் இந்த ஃபஸ்ட்டு 2 என்ன பண்ணுறேன், ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் எப்படி ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஓகே, ஸோ அப்போ இதை ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். அதுக்கு முன்னாடி என்னென்னா சில பேசிக் ரிசல்ட்டு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஃபஸ்ட்டு சப்செட்னா எப்படி ப்ரூவ் பண்ணுவேன்னு தெரிஞ்சுக்கலாம். வாட்ஸ் அ ஃபஸ்ட்டு கண்டிஷன், வாட்ஸ் அ மீனிங், சப்செட்னா எப்படின்னு கண்டுபிடிச்சிக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏன்ற ஒரு எலமெண்ட் எடுத்துன்னு வச்சுக்க, லெட். ஓகே, எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏன்ற ஒரு எலமெண்ட் எடுத்தனா அதே எலமெண்ட் எக்ஸ் பிலாங்ஸ் டு பி அப்படி பியில் இருக்குதுன்னு நான் சொல்லிட்டேன்னு வச்சுக்க. அப்போ இது எப்படி எழுதலாம் மேத்தமெட்டிக்காக, ஏ இஸ் எ சப்செட் ஆஃப் பி. இதை சப்செட்டோட டெஃபினேஷன்ஸ். எவரி எலமெண்ட் இன் செட் ஏ இஸ் ஆல்சோ இன் செட் பி. ஒவ்வொரு எலமெண்ட் செட்டு ஏல இருக்க ஒவ்வொரு எலமெண்ட் செட்டு பியில் இருந்துச்சுண்டா அப்போ ஏ இஸ் எ சப்செட் ஆஃப் பி. இதான் கான்செப்ட். கொண்டுட்டிங்களா? சேம் வே அடுத்த செகண்ட் கேட்டகரி பாருங்க. ஓகே, செகண்ட் another ஒன் ஃபார்மேட் பண்ணால் 2 sets are equal. How to prove that in general? Okay, 2 sets are equal na, which imply if and only if A is subset of B அப்படின்னு first prove பண்ணு, and next என்ன prove பண்ணு, B is subset of A அப்படின்னு prove பண்ணு. ஓகே, 2 condition prove பண்ணு. A is a subset of B and B is a subset of A. double condition prove பண்ணு. Next third condition என்ன சார் prove, another one பண்ணா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ யூனியன் பியில் இருக்குன்னு வச்சுக்க. எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ யூனியன் பியில் இருக்குது ஒரு எலமெண்ட் வச்சுக்க. அப்போ நீ என்ன ப்ரூவ் பண்ணுவேன், விச் இம்ப்ளைஸ்ட். ஓகே, இஃப் அண்ட் ஒன்லி இஃப் நம்ம யூனியன் செட் சொல்லியிருப்போம் இல்லையா. எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ யூனியன் பின்னா வாட்ஸ் மீனிங், எக்ஸ் பிலாங்ஸ் டு செட் ஏ ஆர் எக்ஸ் பிலாங்ஸ் டு செட் பி. இதெல்லாம் நமக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்போம். சரி, இன்னொரு கேஸ் எக்ஸ் பிலாங்ஸ் டு அதே பி யூனியன் ஏல இருக்குன்னு சொன்னேன்னு வச்சுக்க. அப்போ இதை எப்படி சொல்லலாம், இஃப் அண்ட் ஒன்லி இஃப் எக்ஸ் பிலாங்ஸ் டு பியில் இருக்குன்னு சொல்லலாம், ஆர் எக்ஸ் பிலாங்ஸ் டு என்ன சொல்லியிருந்தப்போ ஏன்ற ஒரு செட்டில் இருக்குன்னு சொல்லலாம். அண்டர்ஸ்டுட் மீனிங், திஸ் அ பேசிக் கான்செப்ட். ஸோ இந்த ரிசல்ட்லாம் நல்லா தரவு பண்ணிக்கணும். அதே அனதர் ரிசல்ட் சொல்லியிருப்பான், எக்ஸ் டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஏ யூனியன் பின்னா வாட் ஐ மீனிங், இஃப் அண்ட் ஒன்லி இஃப் எக்ஸ் டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஏ அண்டு எக்ஸ் டஸ் நாட் பிலாங்ஸ் டு பி. ஓகே, ஸோ இந்த இருக்க 5 ரிசல்ட்டை வந்து நல்லா தரவு பண்ணி வச்சுக்கணும் இந்த ரிசல்ட் ப்ரூவ் பண்ண போகிற முன்னாடி. ஓகே, திஸ் அ பேசிக் கண்டிஷன்ஸ். ஓகே, ஒரு செட்டு சப்செட்னு ப்ரூவ் பண்ணால் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏன்னா அந்த எலமெண்ட் எக்ஸ் பிலாங்ஸ் டு பியில் இருந்துச்சுன்னா அப்போ ஏ சப்செட் ஆஃப் பி. நெக்ஸ்ட் 2 sets ஆர் ஈக்குவல்னா ஏ சப்செட் ஆஃப் பி அண்ட் என்னது பி சப்செட் ஆஃப் ஏ. இந்த கண்டிஷன் நீங்கள் எடுத்து போனால் தான் இந்த 2 sets ஆர் ஈக்குவல். திஸ் ஆர் அக்கார்டிங் மேத்தமெட்டிக்கல் கண்டிஷன்ஸ். இப்போ வாங்க ஃபஸ்ட்டு நான் என்ன ப்ரூவ் பண்ண போகிறேன்னா காம்படிட்டிவ் லாஸ். ஓகே, காம்படிட்டிவ் லா பார்த்தீங்கன்னா உனக்கு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எப்படி கொடுப்பாங்கன்னா, ஃபார் எனி செட், ஓகே, எனி செட் ஏ அண்ட் பி, ஓகே, such that A union B is equal to B union A அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லுவாங்க. டு ப்ரூவ் தட் எனி 2 sets A and B such that A union B is equal to B union A எப்படி வேணாலும் கொடுக்கலாம். ஓகே, அப்போ ப்ரூவ் போகலாமா? இப்போ நோட் பண்ணுங்கள். இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, A is equal to B 2 sets ஆர் ஈக்குவல்னா அப்போ ஃபஸ்ட்டு இருக்க செட்டு செகண்டுக்கு சப்செட் ஆகும், நெக்ஸ்ட்டு செகண்டுக்கு செட்டு ஃபஸ்ட்டுக்கு சப்செட் இருக்குன்னு சொல்லணும். ஓகே, அப்போ இதை நான் ப்ரூவ் பண்ணுறதுக்கு, தட் இஸ் டு ப்ரூவ், இதை நான் ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் நான் என்ன ப்ரூவ் பண்ணணும். ஓகே, இதை நான் ப்ரூவ் பண்ணணும் ஃபஸ்ட்டு. இதை நான் தட் இஸ் டு ப்ரூவ். ஓகே, இதை நான் ப்ரூவ் பண்ணுறதுக்கு வாட் ஐ ஃபஸ்ட்டு ப்ரூவ், ஏ இஸ் ஏ யூனியன் ஆஃப் பி இஸ் எ சப்செட் ஆஃப் பி யூனியன் ஆஃப் ஏன்னு நான் ப்ரூவ் பண்ணணும் இல்லையா. தட் இஸ் டு ப்ரூவ். இதை நான் ப்ரூவ் பண்ணுறதுக்கு வாட் ஆர் த கண்டிஷன்ஸ் ஆர் வில் ப்ரூவ். ஃபஸ்ட்டு ஓகே, A union of B, that is to prove A union of B is a subset of B union of A அப்படின்னு ப்ரூவ் பண்ணோம். அண்டு நெக்ஸ்ட் என்ன ப்ரூவ் பண்ணோம், B union of A
இஸ் ஏ சப்செட் ஆஃப் ஏ யூனியன் ஆஃப் பி அப்படின்னு நான் ரெண்டு கேஸுக்குமே ப்ரூவ் பண்ணேன். ஓகே அண்டர்ஸ்டாண்ட்? தட் இஸ் டு ப்ரூவ். இது ரெண்டையும் நான் ப்ரூவ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக ஈக்குவல் ஆச்சா? இப்போ கண்டிஷன் பாருங்கள், ஏ ஈக்குவல் டு பின்னா ஏ சப்செட் ஆஃப் பி, அதே மாதிரி இங்கே இருக்க ஃபஸ்ட் இருக்க எலமெண்ட் ஏ யூனியன் பி இஸ் ஏ சப்செட் ஆஃப் பி யூனியன் ஏ. பி இஸ் ஏ சப்செட் ஆஃப் ஏ, செகண்ட் இருக்க எலமெண்ட் பி யூனியன் ஏ இஸ் சப்செட் ஆஃப் ஏ யூனியன் பி. திஸ் ஆர் கண்டிஷன்ஸ். அப்போ ப்ரூவ் பண்ணலாமா? இப்போ இதை சப்செட்டுன்னு ப்ரூவ் பண்ணால் நான் என்ன சொல்லியிருக்கேன் பாருங்கள், ஏ வந்து சப்செட் ஆஃப் பி அப்படின்னு ப்ரூவ் பண்ணால் ஒரு எலமெண்ட் எங்கே இருக்குன்னு சொன்னேன், எக்ஸ் ஏல எடுத்து அந்த எலமெண்ட் பியில் இருக்குன்னு சொல்லணும். அப்போ ஹியர் ஏ யூனியன் பி சப்செட் ஆஃப் பி யூனியன் ஏன்னு நான் சொல்லணும்டா, ஃபஸ்ட்டு ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிறேன். லெட் எப்படி எடுத்துக்கலாம், லெட் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ யூனியன் பி அப்படின்னு ஒரு எலமெண்ட் எடுத்துக்கலாமா லெஃப்ட் ஹேண்ட் சைடு. எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ யூனியன் பியில் எடுத்து இந்த எக்ஸ் வந்து எங்கே இருக்குன்னு சொல்லணும், பி யூனியன் ஏல இருக்குன்னு சொல்லணும். அப்போ எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ யூனியன் பின்னா விச் இம்ப்ளைஸ், அப்ளை பண்ணலாமா? ஒன்று அந்த எலமெண்ட் எங்கே எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ யூனியன் பின்னு நமக்கு ஆல்ரெடி டெஃபைன் சொல்லியிருப்பேன். என்ன சொல்லியிருக்கேன் லாஜிக், எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏவாக இருக்கணும், ஆர் அதே எலமெண்ட் என்ன மீனிங் எக்ஸ் பிலாங்ஸ் டு பியாக இருக்கணும். ஓகே, விச் இம்ப்ளைஸ் சேம் கான்செப்ட், எக்ஸ் பிலாங்ஸ் டு பி. இதை கொஞ்சம் அப்படியே ரீஅரேஞ்ச் பண்ணிக்கிறேன். இதை எப்படி இருக்கக்கூடாது இல்லாமல் எக்ஸ் பிலாங்ஸ் டு பி ஜஸ்ட் ரீஅரேஞ்ச், ஆர் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏன்னு எடுத்துன்னு வச்சுக்க, எக்ஸ் பிலாங்ஸ் டு பி ஆர் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏன்னு எடுத்துனா விச் இம்ப்ளைஸ். ஓகே, இப்போ நல்லா தெரியும் பாருங்கள், எக்ஸ் பிலாங்ஸ் டு பி ஆர் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏண்டா எக்ஸ் பிலாங்ஸ் டு பி யூனியன் ஏவா. அப்போ ஹியர் எக்ஸ் பிலாங்ஸ் டு பி யூனியன் ஆஃப் ஏ. இப்போ ப்ரூஃப் பாருங்க பார்ப்போம். எக்ஸ்ன்ற ஒரு எலிமெண்ட் ஏ யூனியன் பியில் எடுத்துட்டு அதே ஒரு எக்ஸ்ன்ற எலிமெண்ட் பி யூனியன் ஏல இருக்குன்னு நான் ப்ரூவ் பண்ணிட்டேன். அப்போ வாட் ஏ கன்க்ளூஷன்ஸ், ஏ யூனியன் பி இஸ் ஏ சப்செட் ஆஃப் வாட்ஸ் த மீனிங் பி யூனியன் ஆஃப் ஏ. ஸோ யூ could assume that equation 1. ப்ரூவ் பண்ணிட்டோமா? சேம் இப்போ செகண்ட் ஆஃப் ப்ரூவ் போகலாமா? சேம் ப்ரூஃப். லெட் எக்ஸ் பிலாங்ஸ் டு வாட்ஸ் த மீனிங் பி யூனியன் ஆஃப் ஏ எடுத்துக்கிட்டேன். எக்ஸ் பிலாங்ஸ் டு பி யூனியன் ஆஃப் ஏ. அப்போ எக்ஸ் பிலாங்ஸ் டு பி யூனியன் விச் இம்ப்ளைஸ் வாட் த மீனிங் எக்ஸ் பிலாங்ஸ் டு பியில் இருக்கலாம் ஆர் எக்ஸ் பிலாங்ஸ் டு செட் ஏல இருக்கலாம். விச் இம்ப்ளைஸ் இது என்ன மீனிங், எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏல இருக்குன்னு சொல்லலாம், ஆர் எக்ஸ் பிலாங்ஸ் டு வாட்ஸ் த மீனிங் பியில் இருக்குன்னு சொல்லலாமா? ஜஸ்ட் ரீஅரேஞ்ச். அப்போ எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ ஆர் எக்ஸ் பிலாங்ஸ் டு பியில் இருக்குன்னு சொன்னால் வாட் ஐ மீனிங் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ ஆர் எக்ஸ் பிலாங்ஸ் டு பின்னா வாட்ஸ் த மீனிங் விச் இம்ப்ளைஸ் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ யூனியன் பின்னு மாற்றிடலாமா? ஸோ அப்போ எக்ஸ் பிலாங்ஸ் டு பி யூனியன் ஏல எடுத்து அந்த எலமெண்ட் ஏ யூனியன் பியில் இருக்குன்னு நான் ப்ரூவ் பண்ணிட்டேன். அப்போ வாட் ஏ கன்க்ளூஷன்ஸ், ஓகே, அப்போ பி யூனியன் ஏ இஸ் எ சப்செட் ஆஃப் ஏ யூனியன் பி. ஸோ யூ could assume that 2. அப்போ வாட் ஏ கன்க்ளூஷன்ஸ் ஃப்ரம் 1 and 2 இருந்து பாருங்க. அப்போ ஏ யூனியன் பி இஸ் சப்செட் ஆஃப் பி யூனியன் ஏ, பி யூனியன் ஏ இஸ் எ சப்செட் ஆஃப் ஏ யூனியன் பி அப்படின்னு சொன்னால் வாட் ஏ கன்க்ளூஷன்ஸ், A union B equal to B union A. This is a concept. Okay, understood children? Sometime asking a 3 more questions, these questions. Commutative law. Sometime ask the 5 more questions. Okay, but now associative law. Okay, இது எப்படி சார் ப்ரூவ் பண்ணலாம் associative law. ஸோ ஃபஸ்ட்டு 2 ப்ரூவ் பண்ணால் ரிமைனிங் 3 ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஈஸியாக ஆட்டோமேட்டிக்காக ப்ரூவ் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு 2 இஸ் இம்பார்ட்டன்ட், அதனால் அதை மட்டும் நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். ஸோ associative law அப்படின்னு பார்த்தீங்கன்னா same way here will come to associative law conditions. A union B is equal to union of C is equal to A union B union C. Okay, so நம்மளுக்கு ஆல்ரெடி எல்லா கான்செப்ட் தெரியும், பேசிக் ஐடியா. ஓகே, A union B னா என்ன, B union C ஆல்ரெடி பேசிக் ஐடியா தெரியும். அதை வச்சு இப்போ நான் ப்ரூவ் பண்ண போகிறேன். அப்போ இதை நான் ப்ரூவ் பண்ணுண்டா, அப்போ ஃபஸ்ட் நான் என்ன ப்ரூவ் பண்ணணும், இதை நான் ப்ரூவ் பண்ணுறதுக்கு தட் இஸ் டு ப்ரூவ். ஓகே, எப்படி ஃபஸ்ட்டு ப்ரூவ் பண்ணால் A union B, okay, union of, okay, subset of A union B union C. இந்த வேல்யூ இதுக்கு சப்செட்னு சொல்லணும். அடுத்து நெக்ஸ்ட் என்னது A union, okay, here A union B union of C is a subset of A union B union of C அப்படின்னு நான் ப்ரூவ் பண்ணணும். இது ரெண்டு. ஓகே, இது ரெண்டையும் ப்ரூவ் பண்ணியாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து ஏ யூனியன் சி நம்மளுக்கு தேவையான ப்ரூவ் பண்ணுறோமா. இங்கே இருக்க வேல்யூ இதுக்கு சப்செட்டும், அப்புறம் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்க ரைட் ஹேண்ட் சைடு இருக்க வேல்யூ லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு சப்செட்னு நீ ப்ரூவ் பண்ணால் வேலை முடிஞ்சது. ஓகே, ப்ரூவ் பண்ணலாமா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக வாங்க. லெட், ஓகே, முதல் ஸ்டெப் லெட் எக்ஸ் பிலாங்ஸ் டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்க. எக்ஸ் பிலாங்ஸ் டு வாட்ஸ் த மீனிங் ஏ யூனியன் ஆஃப் பி யூனியன் ஆஃப் சி எடுத்துக்கிறேன்.
ஓகே எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ யூனியன் பி யூனியன் ஆஃப் சின்னு எடுத்துக்கிறேன். அப்போ யூனியன் கண்டிஷன் படி நமக்கு என்ன தெரியும், எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ யூனியன் பின்னா வாட் மீனிங் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏவாக இருக்கணும் ஆர் எக்ஸ் பிலாங்ஸ் டு பி. இது நமக்கு தெரிஞ்ச கண்டிஷன் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ ஹியர் யூனியன். ஓகே ஸோ இது ஃபுல்லாக ஒரு எலமெண்ட்டு, அதுக்கப்புறம் இது தனியாக. ஸோ ஃபஸ்ட்டு இது கண்டிஷன் இது ஃபுல்லாக ஏன்னு வச்சுக்க, இதை ஃபுல்லாக சி வந்து பின்னு எடுத்துன்னு வச்சுக்க. அப்போ இந்த கண்டிஷன் படி நமக்கு என்ன எழுதலாம், which implies x belongs to A union Bயில் இருக்க மாதிரி சொல்லலாம், or x belongs to C. நமக்கு தேவையான கண்டிஷன் சார். ஸோ இந்த யூனியனை பேஸ் பண்ணி இது ரெண்டையும் நான் செக்ரிகேட் பண்ணிட்டேன். x belongs to A union B or x belongs to C அப்படின்னு எடுத்துக்கலாமா. ஓகே இப்போ வாங்க திரும்ப அகெயின் கண்டிஷன்ஸ். ஸோ அப்போ ஹியர் இது ரெண்டையும் கண்டிஷன் பண்ணி ஏ யூனியன் பியா. ஸோ அப்போ இதுக்கு ஒரு கண்டிஷன் பண்ணி எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ யூனியன் கண்டிஷன் படி ஆர் எக்ஸ் பிலாங்ஸ் டு பி அப்படின்னு வந்து நிற்குமா. அகெயின் ஹியர் ஆர் எக்ஸ் பிலாங்ஸ் டு சி நீங்கள் பண்ணிடுமா. இப்போ இதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுங்கள், எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ ஓகே ஆர் எக்ஸ் பிலாங்ஸ் டு பி ஆர் எக்ஸ் பிலாங்ஸ் டு சி அப்படி ஜஸ்ட் ப்ராக்கெட் மாற்றிக்கலாமா. ஸோ இதை பண்ணும்போது நான் ப்ராக்கெட் இதுக்கு ரெண்டு யூஸ் பண்ணிக்கிறேன். நவ் இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்கள், ஈஸிலி யூ கெட் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏனால இப்போ இதனாலே கம்பேர் பண்ணி பாருங்கள் ஆர் எக்ஸ் பிலாங்ஸ் டு பி ஆர் எக்ஸ் பிலாங்ஸ் டு சின்னா வாட்ஸ் மீனிங் எக்ஸ் பிலாங்ஸ் டு பி யூனியன் சி வந்துடுமா. எக்ஸ் பிலாங்ஸ் டு பி யூனியன் சி அப்போ விச் இம்ப்ளைஸ் ஓகே எக்ஸ் பிலாங்ஸ் டு பி யூனியன் சி. ஓகே ஏன்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு பி யூனியன் சின்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு பி ஆர் எக்ஸ் பிலாங்ஸ் டு சி இருந்தால் போதும் இல்லையா. இப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுறேன், எனக்கு என்ன சிம்பிள் இருக்குது, ஆர் சிம்பிள் தானே இருக்குது, ஆர்னா நம்மளுக்கு யூனியன் தான். ஸோ அப்போ ஹியர் இந்த சிம்பிளை யூஸ் பண்ணிவிட்டு இது என்ன பண்ணிக்கிறேன் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ யூனியன் ஆஃப் பி யூனியன் சி யூஸ் பண்ணிக்கலாமா. ஓகே ஸோ ஃபஸ்ட் அப்படியே 1 செகண்ட் பாருங்கள், இங்கே இருக்க யூனியன் போவாக ஆர் சிம்பிள் போட்டு இதை ரெண்டு கேட்டகரியாக செக்ரிகேட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் அகெயின் இந்த யூனியன் சிம்பிளை ஆர்னு போட்டு இது ரெண்டையும் செக்ரிகேட் பண்ணிட்டேன். ஓகே யூனியன் பொறுத்தளவுக்கு ஆர், ஓகே யூனியன் எல்லாம் ஆர் தான். ஸோ அப்போ ஹியர் இந்த ரெண்டு ப்ராக்கெட்டை மட்டும் மாற்றிட்டேன். ஸோ இங்கே இருக்க ப்ராக்கெட்டை நான் இது ரெண்டையும் மாற்றிட்டு ஸோ அப்போ இங்கே இருக்க ஆர் கண்டிஷன் படி பி யூனியன் சி எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இங்கே இருக்க ஆருக்கு கண்டிஷன் படி ஏ யூனியன் பி யூனியன் சின்னு போட்டேன். இப்போ நம்மளுக்கு கண்டிஷன் வந்துச்சுன்னா ஏ யூனியன் பி ஓகே ஏ யூனியன் பி இஸ் கிளியர். ஏ யூனியன் பி union of C is a subset of A union B union C. Understand? So you got to assume that equation 1. Next second set varanga. Okay, second edutha enna meaning agum, left hand side edukkalama. First left hand side enna let x belongs to A. Okay, let x belongs to A union of B union C eduthukalama, which implies அப்படியே ஈக்குவேட் பண்ணுங்க. ஃபஸ்ட் எப்படி அதுனா எக்ஸ் பிலாங்ஸ் டு அக்கார்டிங் இந்த இங்கே இருக்க யூனியன் கண்டிஷன் படி எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ ஆர் எக்ஸ் பிலாங்ஸ் டு பி யூனியன் சி. ஓகே எக்ஸ் பிலாங்ஸ் டு பி யூனியன் சி இதை மட்டும் எடுத்துக்கலாமா. நவ் இதை அகெயின் செக்ரிகேட் பண்ணு, எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ ஆர் இங்கே இருக்க யூனியனை யூஸ் பண்ணிக்க எக்ஸ் பிலாங்ஸ் டு பி ஆர் என்ன ஃபார்ம் பண்ணிக்கிறேன் எக்ஸ் பிலாங்ஸ் டு சின்னு மாற்றிக்கிறேன். நெக்ஸ்ட் அகெயின் இந்த ப்ராக்கெட் மட்டும் சேஞ்ச் பண்ணலாமா. அப்போ இது எப்படின்னா இந்த ப்ராக்கெட் விட்டு இது ரெண்டையும் நான் ரிமூவ் பண்ணேன். வாட்ஸ் மீனிங் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ ஆர் எக்ஸ் பிலாங்ஸ் டு பி அப்படி சேஞ்ச் பண்ணிட்டு ஆர் ஹியர் என்ன பண்ணினேன் எக்ஸ் பிலாங்ஸ் டு சி இதை அப்படி கொண்டு போயிட்டேன். இப்போ நல்லா பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் யூனியனெல்லாம் டிவைட் பண்ணிட்டு வந்தேன், செக்ரிகேட் பண்ணேன். இப்போ இந்த யூனியனெல்லாம் ஆர்னு போட்டு செக்ரிகேட் பண்ணிவிட்டு இப்போ ஆரெல்லாம் யூனியனாக மாற்ற போகிறேன். அப்படி ரிவர்ஸ் ஆர்டர் வாங்க வைப்போம். ஹியர் ஏ எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ ஆர் எக்ஸ் பிலாங்ஸ் டு பின்னா அப்போ வாட் மீனிங் x belongs to A union B ஃபார்ம் பண்ணலாமா. x belongs to A union B. ஓகே அடுத்த கண்டிஷன் என்ன இருக்குது ஆர், நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருங்க x belongs to C. ஸோ அப்போ ஹியர் இது இருந்தது எப்படி ஃபார்ம் பண்ணலாம் x belongs to A union B அகெயின் இந்த ஆர் தானே அகெயின் யூனியன் ஆஃப் C. ஸோ அப்போ A union B union of C வந்துச்சா. ஸோ அப்போ வாட் ஏ கன்க்ளூஷன்ஸ் A union of B union C is a subset of A union B again union of C. So assume that equation 2. Okay, so from 1 and 2 what are conclusions from 1 and 2 irundhu
ஸோ அப்போ ஹியர் A union of B union C is equal to A union of B again ஃபார்ம் பண்ணால் union of C. ஓகே, நம்மளுக்கு தேவையான டேட்டாஸ் வந்துச்சா? You understood children? சேம் வே அகெயின் ஐடென்டிட்டி அதெல்லாம் ரிமைனிங் நீங்கள் ப்ரூவ் பண்ணி பாருங்கள். சேம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ப்ரூவ். ஃபஸ்ட்டு டைமாக நீ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் யூனியன் ஆஃப் செட் ப்ராப்பர்ட்டிஸ் நீ ஃபஸ்ட் டைம் இதில் பார்க்கறனால உனக்கு கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் லென்த்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் அப்படி டஃப்பாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன் டைம் ப்ராக்டிஸ் பண்ண அப்புறம் ஈஸியாகிடும். இதே மாதிரி இன்டர்செக்ஷன் அப்புறம் காம்ப்ளிமெண்ட் வரும்போது உனக்கு இது ரொம்ப ஈஸியாகிடும். ஆட்டோமேட்டிக்காக யூ கட் ஐடியாஸ். இதை ஃபஸ்ட் டைம் பண்ணாலும் உனக்கு அப்படி இருக்கும், ஆட்டோமேட்டிக்காக திரும்ப வந்துடும், ஈஸியாக இருக்கும். ஓகே, அண்டர்ஸ்டுட் சில்ட்ரன்? ஸோ மறக்காமல் இந்த வீடியோவில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.